அதாவது ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா தானா ஹிட் ஆகும். ப்ரொமோஷன் பண்றது ஓகே தான், பட் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. அதாவது ஆப்தி ஆப்தி ஜெயம் ரவியும் 2 ஹீரோயின்ஸ் ஆடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பாட்டோட கம்பேர் பண்ணி இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கோவம் வருது. அந்த மாதிரிதான் வந்து இப்போ இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹீரோயின்ஸ் வந்து நல்லா நடனம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுது. பார்க்கும்போது நமக்கு அட்ராக்டிவா இருந்தாங்க எல்லாரும் அப்படிங்கிறது தெரியுது. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் தான் நல்லா ஆடி இருக்கும். ஜோவிகா வந்து பெருசா நல்லா ஆடி இருக்க மாட்டாங்க. அண்ட் சாங்கும் கூட அவ்வளவு கேட்கற மாதிரி இல்ல. பட் இந்த கம்பேரிசன் ஏஆர் ரஹ்மான் ரசிகர்களுக்கு பயங்கரமா கோவம் வந்து உனக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ப்ரொமோஷனும் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பாட்டு பெரிய அளவுல ஹிட் இல்லைனாலும் வியூஸும் வந்துகிட்டு தான் இருக்கு, கலாய்க்கிற கமெண்ட்ஸும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஜோவிகா இந்த ஹேட்டடுக்குலாம் வந்து டிசர்விங்கா அப்படிங்கிறது தெரியல. பட் பிக் பாஸ்ல அவங்க கொஞ்சம் நல்ல மாதிரியா இருந்திருந்தா இவ்வளவு ஹேட்டடை வாங்கியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட மனநிலையா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.